ஹலோ கைஸ், வெல்கம் டு மாமி சமையல். மாமி சமையல் இன்னைக்கு பார்க்க போகிறது காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தாங்க. வாங்க பார்க்கலாம். கடாயில் நல்லா தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஒரு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு தண்ணி வச்சுருக்கேங்க. உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே சைடில் ஊற வச்சு வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி உள்ளே வதக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போன வரைக்கும் நம்ம வதக்கணுங்க. இது கூடவே 2 பொடியாக நறுக்குன தக்காளிங்க போட்டு வதக்கிடலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதும் மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். நல்லா கொஞ்சம் மசாலா வதக்கி விட்டு எல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க, இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே காலிஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மசாலா எல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லா ஒட்டிக்கிச்சு. தேவையான அளவு தண்ணி, அதாவது காய் கொஞ்சம் வேகிற அளவுக்கு முங்குற மாதிரி வச்சு தண்ணியை ஊற்றி விட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா காலிஃப்ளவர் தண்ணியெல்லாம் எடுத்துடும், வற்றி போய் நல்லா அழகாக வந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடுறேன். மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் இதாகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இப்போ இது கூட பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியாக வேணால் பெப்பர் கம்மியாக சேர்த்துக்கலாம், காரம் அதிகமாக வேணால் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே மல்லித்தூள் போட்டு ஒரு வதக்குனா அது ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வீட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.